வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவர்கள் முதல் அனைத்து ஜீவராசிகளுமே வசியமாகக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முறைய பார்த்தீங்க அப்படின்னா, குருமார்கள் தன்னோட சீடர்களுக்கு குடுப்பாங்க. எதற்காக குருமார்கள் தன்னோட சீடனுக்கு குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருமார்கள்ட்ட ஆரம்ப காலத்துல சீடர்கள் மாந்திரீக பயிற்சிய கத்துக்குவாங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க மந்திரத்த பிரயோகம் பண்ணணும். ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது அவங்களோட இஷ்ட தெய்வத்தையோ, குல தெய்வத்தையோ எடுப்பாங்க. இல்ல அப்படின்னா, அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மந்திரம் எளிமையாக சித்தியாயிரும். இப்போ இப்ப நான் காளிய வணங்குறேன். அந்த காளியோட அனுக்கிரகம் இருந்தனால எனக்கு எளிமையாக சித்தி ஆயிருச்சு. அதேபோல ஒரு சில நபர்களுக்கு அந்த தெய்வத்தோட எந்த தெய்வத்த உபாசனை பண்றாங்களோ, அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் இல்ல அப்படின்னாலும் சரி, இல்ல அப்படின்னாலும் வேற எதுவும் மந்திரங்கள பிரயோகம் பண்றாங்க. அந்த தெய்வங்களோட அனுக்கிரகம் இல்ல அப்படின்னாலும் சரி பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரம் சரியா வேலை செய்யாது. இந்த மந்திரத்த சித்தி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எந்த மந்திரத்த பிரயோகம் பண்றீங்களோ, அந்த மந்திரம் 100% வேலை செய்யும். அதே போல மை அரைக்கிறதுக்கு மூலிகை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல மூலிகை கிடைச்சிரும். ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிடைக்காது. அவங்களோட நேரங்காலங்களுக்கு தகுந்தது போல அந்த மூலிகையானது மறைஞ்சிரும். அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த சித்தி பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எளிமையாகவே மூலிகைகள் கிடைக்கும். அதே போல ஒரு மைமுறைகள் பண்ணுனாலும் சரி, இல்ல அப்படின்னா ஒரு எந்திரங்கள் பண்ணுனாலும் சரி, அது 100% வேலை செய்யும். ஏன்னா, ஒரு சில நபர்கள் யார்ட்டயானும் உபாசன மந்திரங்கள வாங்கியிருப்பாங்க. இல்ல அப்படின்னா நம்ம சேனல்லயே பார்த்து இது பண்ணுவாங்க. ஆனா சொல்லுவாங்க, ஒரு சில நபர்களுக்கு வேலை செய்யும். ஒரு சில நபர்களுக்கு வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த சித்தி பண்ணது பிறகு வேற எந்த மந்திரத்த உச்சரிச்சாலும் சரி, அந்த மந்திரமானது 100% வேலை செய்யும். இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, சிவன மூல தெய்வமா வச்சு, அதே போல விநாயகர வச்சு பண்ணக்கூடிய ஒரு முறை. இந்த மந்திரத்தின் மூலமா சிவனே வழிபடலாம். அதே போல விநாயகரையும் வழிபடலாம். இந்த மந்திரத்த ஒரு நபர் தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பீடைகள் முதல்ல விலகும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள உணர ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப குரு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு சில சந்தேகங்களுக்கு விடை தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மந்திரத்த சித்தி பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அதற்குரிய சந்தேகத்த இவங்களே கண்டுபிடிச்சுருவாங்க. அதற்குரிய சந்தேகம் இவங்களுக்கா தோண ஆரம்பிச்சுரும். அந்த சந்தேகத்துக்குரிய பதில் இவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுரும். இந்த மந்திரத்த பார்த்தீங்கன்னா, அனைத்து சீடர்களுக்குமே குரு அளிக்க மாட்டாங்க. அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில சீடர்களுக்கு தகுந்தது போல தான் இந்த மந்திரத்த தருவாங்க. நல்ல சீடர்களுக்கு பார்த்தீங்க, இவனால எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய குருமார்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவனால எந்த பிரச்சனையும் வராது. நல்லது மட்டும் தான் பண்ணுவான் அப்படின்ற பட்சத்துல அந்த சீடர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்த போதிப்பாங்க. அதே போல இவனுக்கு இந்த மந்திரத்த பிரயோகம் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் துன்பம் தான் ஏற்படும். அதுபோல சீடர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தரமாட்டாங்க. அதற்கு பதிலா பார்த்தீங்க அப்படின்னா, குருமார்கள் தெளிவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோடி மந்திரத்த பிரயோகம் பண்ண குடுப்பாங்க. அந்த மந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வங்கள் இருக்கிறது போலவே காட்டும். ஆனா, அந்த இடத்துல இருக்காது. இந்த மந்திரத்த பார்த்தீங்கன்னா, எப்ப பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடியற்கால நேரத்துல பிரயோகம் பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா, தியானத்துல இருந்து பிரயோகம் பண்ணுங்க. இந்த மந்திரத்த தொடர்ந்து நீங்க பிரயோகம் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கே ஒரு சில மாற்றங்கள் தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷமா நீங்க உணருவீங்க. ஒரு சில தடவ பார்த்தீங்க அப்படின்னா, சோகமா இருப்பது போல ஒரு சில தடவ நீங்களே இருப்பீங்க. இதெல்லாம் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, எந்நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா, சந்தோஷமா உணருவீங்க. மந்திரத்த அதிகமா நீங்க எந்த அளவுக்கு உச்சரிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மனசுல சந்தோஷம் நிகழும். அதே போல உடல் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பொலிவுடனும், கொஞ்சம் பளபளன்னு அந்த மாரி தேஜஸ் இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிட்டு இருக்குது அப்படின்றது அர்த்தம்.
இது பார்த்தீங்க அப்படின்னா 10,008 முறையும் வச்சும் சித்தி பண்ணலாம். லட்சம் முறையும் வச்சு சித்தி பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்ற முறைய பொறுத்து தான் இருக்கு. இத வந்து ஒரு வளர்பிறை நாட்கள்ல வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க. இதற்கு வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு படையல் வந்து போடணும். இது பார்த்தீங்க அப்படின்னா, பானகம் வந்து வைக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் வந்து வைக்கலாம். ஒரு தலவாழை இலை வந்து விரிச்சு, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, இனிப்பு வகைகள் வந்து ஏதாவது ஒரு வகைகள் வந்து வச்சு, அதற்கடுத்து இந்த மந்திரத்த வந்து முதல் நாள் வந்து பிரயோகம் வந்து பண்ணுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற இடங்கள்லாம் வந்து பிரயோகம் வந்து பண்ணக்கூடாது. பூஜை அறையில இருந்து தான் இந்த மந்திரத்த வந்து பிரயோகம் வந்து பண்ணணும். நன்றி, வணக்கம்.